அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொண்டருடைய உணர்வுகள், மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன். அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியினுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம், சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க சார்? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும் சார். பணி நோக்கி தொடரும் அப்படின்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பணிங்களா சார்? அல்லது இந்த பணி நேற்றைய தினம் எடுத்து சொன்னதைப் போல இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். நீங்க சொல்லும் பொழுது ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றாக தான் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னீங்க. இதுவரைக்கும் யாருமே உங்களை நேரில் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி தெரியலீங்களா சார்? சில பேர் இடத்தை தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள், அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்தில்தான் தெரியும் சார். 6 பேர் கொண்ட கூட நாங்கள் எங்களை சந்திக்கல, அது பச்சை போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதற்கு நான் விளக்கத்தை இன்றல்ல, இந்திய தமிழ் ஹிண்டிலே நான் பல்வேறு விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன். பல்வேறு கருத்துக்களை சொல்கிற போது நாங்கள் சந்தித்தது, பரிமாறியது, பொதுச் செயலாளரிடத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஏறத்தாழ 8 மாதத்திற்கு முன்னால்